வேதாகமத்தில் மரங்கள். கொப்பேர் மரம் நோவாவின் பேழை செய்ய பயன்பட்டது. சீத்திம் மரம் ஆசரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டுகள் செய்ய பயன்பட்டது. ஒலிவ மரம் எண்ணெய் மற்றும் அபிஷேக தைலம் செய்ய பயன்பட்டது. தேவதாரு மரம் இசைக்கருவிகள் செய்ய பயன்பட்டது. கேதுரு மரம் சுத்திகரிப்புக்கு பயன்பட்டது. பின்பு சாலமோனின் தேவாலயம் கட்டுமான பணிகளுக்கும் பயன்பட்டது. காட்டத்தி மரம் சகியு இயேசுவை காண பயன்பட்டது. கிச்சிலி மரம் நேசருக்கு ஒப்பாக கூறப்பட்டது. வாதுமை மரம் ஆரோனின் கோல் துளிர்த்ததும் பழங்களை கொடுத்ததும் இந்த மரத்தின் கொப்பிலிருந்துதான். கர்வாலி மரம் அப்சலோமின் தலைமுயற்சிக்கு உயிர் போனது இந்த மரத்தில்தான். பேரிச்ச மரம் தெபோராளின் இருப்பிடம் இங்குதான் இருந்தது. பனை மரம் நீதிமானுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் பனையைப் போல் செழிப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் செழிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம்.